இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரே மதச்சண்டை அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப சாதாரணமாக ஆயிட்டு வருது. அதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். இன்றைய அரசியல் சூழலாக அல்லது இப்போ இருக்க மக்களுடைய மனநிலை எப்படி வேணாலும் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மதச்சண்டைகளுக்கு காரணம் பிரிவுகளா, பிரிவினையா? ஏன்னா எல்லா மதத்திலும் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதனால் மக்களுக்குள் இருக்கிற பிரிவினையா அல்ல மதங்களுக்குள் இருக்கின்ற பிரிவுகளா? மதங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் ஒவ்வொரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி தான் இருக்கிறது. ஆனால் பிரிவினைகள் உருவான பிறகுதான் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகுது. அதாவது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு திருச்சபைகளாக பல்வேறு டினாமினேஷனாக பிரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம், தவறு இல்லை. ஆனால் அந்த டினாமினேஷனுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய பிரிவினை தான் அவர்கள் சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த சமயத்தை குறித்தும் ஒரு தவறான எண்ணத்தை தோற்றுவிடுகிறது. உதாரணமாக நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா ஒரு மருந்து எழுதி கொடுக்குறார், ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறார். அப்போ நம்ம நேராக வந்து மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறோம். சில நேரத்தில் மெடிக்கல் ஷாப்பில் சொல்கிறான், சார் இந்த மருந்து இருக்குது ஆனால் கம்பெனி வேறு இருக்குது, அவர் எழுதின கம்பெனி இல்லைங்கிறான். என்னென்னா கம்பெனி வேறு, ஆனால் அவர் எந்த நோக்கத்துக்கு இந்த மருந்து கொடுத்தாரோ அந்த சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும், ஆனால் அவர் எழுதியிருக்கிற கம்பெனி வேறு. அது மாதிரி எல்லா சமயங்களும் வெவ்வேறு கம்பெனியாக இருந்தாலும் எல்லாமே இயேசு கிறிஸ்து அன்புங்கிற மருந்தை தான் கொடுக்குது. பிரிவினைகள் ஜாஸ்தியாக ஆரம்பிக்க தான் சச்சரவுகள் உருவாக ஆரம்பிக்குது. ஒரே திருச்சபைக்குள்ளே பிரிந்து நிற்பது, ஒரே சமுதாயத்துக்குள்ளே பிரிந்து நிற்பது. ஆனால் இந்த பிரிவுகளால் ஒரு பிரச்சனை இருப்பதாக நான் கருதவில்லை. ஏன்னா மக்கள் நாம் ஒரு அவங்கவுங்க ஒரு சடங்கு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சடங்கு எதுக்கு செய்கிறோன்னு அவங்க யோசித்து பார்த்து அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. அவங்கவுங்க ஒரு சித்தாந்தத்தில் எதுவாக இருக்கும். ஒரு உதாரணமாக ஒரு ஞானி என்ன பண்ணாராம், தன்னுடைய சீடரெல்லாம் உட்கார வச்சு உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ குறுக்கையும் நடுக்கையும் ஒரு பூனை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாணவர்கள் கவனம்லாம் அந்த குறுக்கு பூனை மேலே அப்படி திரும்புது, டைவர்ஷன் திரும்பும் இல்லையா? அப்போது இந்த ஞானி சொன்னாராம், அந்த பூனையை பிடிச்சி கட்டுங்களாம் பாடினாராம். உடனே கட்டிட்டாங்க. அடுத்த நாளும் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ண உட்கார்றாரு, திருப்பி பூனை ஓடுது, திருப்பி பிடிச்சி கட்டுங்களாம் பாடினார். 3வது நாள் அவருக்கு வந்து ஏன்னா டெய்லி நான் சொல்லணுமா அப்படின்னு சொன்ன உடனே அன்னையிலேருந்து இவர் பேச ஆரம்பிக்கிறதுனால பூனையை பிடிச்சி கட்டிடுவான். இது ரொட்டீன் ஆயிடுச்சு. இது ஒரு ரீசன்ட் ரொட்டீன் இல்லையா? கொஞ்ச நாள் கழித்து இவர் போய் இன்னொரு ஞானி வந்தார், அவர் இன்சார்ஜ் எடுத்தார். சரி இவருக்கும் பூனை டிஸ்டர்பன்ஸாக தானே இருக்குன்னு அவர் சொல்லாமையே பூனையை பிடிச்சி கட்டிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பூனை செத்து போச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவர் பிரசங்க ஆரம்பிக்கும் இருங்கன்ட்டு தேடி ஒரு பூனையை கொண்டு வந்து கட்டிட்டு அப்படி பாருவீங்கன்னாங்க. இவ்வளோ நாள் செஞ்சது ரீசன். இது எந்த இடத்துல சடங்காக மாறுது உங்களுக்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி ரீசன் இல்லாமல் சடங்குகளை பிடித்து கொண்டு சண்டை போடுகிறவர்களால் தான் பிரச்சனையை தவிர பிரிவுகள் என்பது வந்து வளர்ச்சி. எல்லாமே அதே அன்பு தான் சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன், ஏஎல்சி டிஎல்சி ஐஎல்சி எல்லா சியும் சொல்கிறதுலாம் ஏசு கிறிஸ்துங்கிற அந்த கிரைஸ்ட்டுங்கிற அந்த சியை தானே. ஆனால் அதில் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு தத்துவங்களும் அவங்க வெவ்வேறு காலகட்டத்தில் வந்த மிஷினரிகள். ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினை தான் ஒட்டுமொத்த சமயத்தின் மீதே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. எனவே கடவுளிடத்திலே வருகிறவர்கள் இதயபூர்வமாக வர வேண்டும் என்பதை காட்டிலும் இணைந்து வர வேண்டும். ஐக்கியம் அப்படிங்கிறது, ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே இடத்துல கூடுறதுங்கிறது முக்கியம் இல்லை. அதான் பைபிள் அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை, ஒருமனப்படுங்கள். நாம் 2 பேரும் இப்போ ஒன்றா உட்காந்துருக்கோம் ஒரே ரூமில், அது வந்து ஒன்றா உட்காந்துருக்கோம். ஆனால் ஒரே சிந்தையோடு இருக்கிறோமா, ஒரே சிந்தையோடு இல்லை ஒரே தாட் அப்படின்னா அவருக்கும் எனக்கு வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறவனும். இப்போ ஒரே திருச்சபைக்குள்ளே ஒரே சமயத்திற்குள்ளேயே நீ வேற நான் வேற நினைப்பது தான் பிரச்சனையை தவிர சமயம் போதிக்கிற நிறுவனம் வைத்திருக்கிற அடையாள பெயர்களில் வெவ்வேறு அடையாளங்கள் இருந்தால் அதனால் பிரச்சனை இருப்பதாக நான் கருதலை. உள்ளே இருக்கிறவங்க ஒத்துமையாக இருந்தால் எல்லாம் ஒழுங்காக இருக்கும்.